வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களாக இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில் போகிறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறோன்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக நம்மளை அமைக்க அவங்க டாமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். ராசி அதிபனே சனி பகவான் தான். பொதுவாகவே மகரம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, உழைச்சி 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 முன்னேறக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ப்ளூ கலர் ஜாப்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மகரமாக தான் இருப்பாங்க. இந்த மகரம் பெரும்பாலும் ஒரு உயரிய உன்னதமான வசதி படைத்த குலத்தில் பிறந்தாலும் அந்த வசதியான கோட்டீஸ்வரம் வீட்டு பையனு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசையில் இருக்க பையன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒன்று, வாழ்வாதாரம் வசதியை பார்த்து ஸ்டேட்டஸை பார்த்து பழகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சக மனிதர்கள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான குணம் அப்படின்றது மகரத்துக்கு இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. சனி பகவான் சகாய சனியாக வந்துட்டாரு. சகாய சனியாக வந்தவர் நிறைய சகாயங்களை உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு. அப்போ இந்த ராகு கேது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தானே செய்யும். ராகு பகவான் 2ஆம் பாவம், அதே மாதிரி பாருங்க கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பாவம். சரி, இப்போ இந்த ராகு 2ஆம் பாவம் ஏதாவது காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துமா அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் போது அளவிட முடியாத வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, பணம் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா. வாக்கு நம்ம பெரும்பாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையவே வரும். ஒரு சிலருக்கு அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல் கஷ்டமும் வரும். குடும்ப ரீதியாக என்ன ஆகும் அப்படின்னா, குடும்ப ரீதியாக பல குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள், குழப்பங்கள், இடையூறுகள், இன்னல்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ராகு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா, மகர ராசி அன்பர்கள் நீங்கள் திருமணம் ஆகலை அப்படின்னா ஒரு வசதியான பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மாமனார் மாமியார் குடும்ப சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு சில நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னா, வீட்டில் நிறைய காசு பணம் வைக்காதீங்க. பொதுவாக மகரம் இப்போ கேட்பாங்க, நாங்களே 7 நாட்டு சனி வந்து மொத்தம் தொலைச்சிட்டு நிற்கிறோங்க அப்படின்னு. மொத்தம் தொலைச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்றது உண்மைதான். அதுக்கும் மேலே இனிமேல் பட்டு சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றதும் உண்மைதான். இனிமேல் பட்டு நீங்கள் நிறைய சேர்த்த போகிறீங்க அப்படின்றதும் உண்மைதான். ஒரு பெரிய லெவலில் இருந்த மகரம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் தொலைச்சிட்டு நடுரோட்டில் நிற்கிறது இல்லை. நடுரோட்டில் நிற்கிறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே சுதாரித்து வீட்டில் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட நிலை, கிரகங்களோட கோச்சாரம், எந்த இடத்துல இருக்காங்க, எந்த பாவத்தில் இருக்காங்க, தசா புத்தி என்ன இருக்குது, அதெல்லாம் பொறுத்து வந்து விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து மாறும் இல்லைங்களா. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், குறுக்கு வழியில் நம்ம பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்ற எண்ணமும் வரும். ஆனால் பொதுவாக மகரம் நீங்கள் எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும். நீதி, நேர்மை, நியாயம் தவறாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில் மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே அடைய முடியும். குறுக்கு வழி அப்படின்னா மகரம் நெகட்டிவ் இம்பேக்டை நோக்கி போகும், கீழ் நோக்கி போகும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இந்த 2ஆம் பாவம் குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். குரு அதை வந்து ஓவர் கம் பண்ணுவார். குரு பகவானோட டிரான்சிட் அதை ஓவர் கம் பண்ணும். இருந்தாலும் ராகு கேது டிரான்சிட்டில் ராகு என்ன பண்ணுவார் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அதை நான் சொல்கிறேன். காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்பப்போ குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். குறுக்கு வழி மட்டும் எப்பயுமே கையாளாதீங்க. சரி, அப்போ இந்த நெகட்டிவ் இம்பேக்டை நம்ம வந்து வெளியே தள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிற நிறைய விஷயத்த நம்ம யூஸ் பண்ணலாம். குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிறது என்னன்னா எல்லோ கலர். ஒரு பொன்னன் இல்லைங்களா குரு பகவான். அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அடிக்கடிக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க. எல்லோ கலரில் ஏதாவது ஒரு கர்ச்சீஃபாவது வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கும் மேலே ராகு கேதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராட்சஸ். ராகு கேது கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மறந்துடுவார். முக்கியமாக ராகு பகவான். கேது கூட ரெண்டாவது. ராகு பகவான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. கொடுத்துட்டு மறந்துடுவார். சனி என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார், கொடுத்தா மறக்கவும் மாட்டார். புரியுதுங்களா? ஆக இந்த ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு ராகு காயத்ரி நம்ம சொன்னாலே போதுமானது. ராகு பகவானோட காயத்ரி டெய்லி 11 முறை சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த கெட்டது செய்யணும் அப்படின்ற ஒரு சில இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பசிஃபை ஆகிடும். அதுக்கும் மேலே எல்லோ கலர் கையில் வச்சுக்கோங்க. எல்லோ கலர் கர்ச்சீஃப், இல்லை நீங்கள் லேடிஸாக எல்லோ கலர் ஷாலு, எல்லோ கலர் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. வைக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். ராகுனால் வரக்கூடிய நெகட்டிவிட்டியை இந்த எல்லோ கலர் குரு வந்து ஓவர் கம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேது பகவான். கேது 8ஆம் பாவம். கேது 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துஷ்தானத்தில் கேது பகவான் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு, உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு, சிறைவாசம், ரஜோபயம், கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம மாட்டிட்டு கவர்மெண்ட்டினோட ஒரு பீதி, ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு, ஏதோ ஒன்று ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இன்கம் டேக்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. மகரம் பெரிய ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்கள் எங்கெங்கே இன்கமே இல்லை, இன்கம் டேக்ஸ் எங்கெங்கே கட்டுறது அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது, சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், கழுதை இருக்குல்ல, அந்த கழுதையினால் காயம், கழுதையினால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிபடுறது, அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய இந்த கேது 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாங்க, நம்மளுக்கு நம்ம குழந்தை, நம்ம குடும்பம் மேலே ஆசையும் வராது, அட்ராக்ஷனும் வராது. நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு அப்படின்னா ஃப்ரெண்டோட குழந்தை, ஃப்ரெண்டோட ஃபேமிலி, அவங்க மேலே அட்ராக்ஷன், ஆசை வரும். இதனால் என்ன ஆகும், குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி கேத்து வந்து 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா? பொதுவாக இப்போ ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த 8ஆவது பாவத்தில் கேது இருக்கிறது, அவங்க பெரும்பாலான நிறைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது 8ஆம் பாவத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டியாக இருக்காங்க, கேவாகவும் லெஸ்பியானாவும் அப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 8ஆம் பாவம் கேது பையன் மேலே அட்ராக்ட் ஆகும், பொண்ணு மேலே அட்ராக்ட் ஆகும். இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் அவங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது தப்புன்னு சொல்கிறதுக்குலாம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காலகட்டம் கேது 8ஆம் பாவம் வரும்போது நீங்கள் கேர்ளாக இருக்கீங்களா, கேர்ளே ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட அட்ராக்ட் ஆவீங்க, அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இது எல்லாருக்கும் கிடையாதுங்க, புரியுதுங்களா? உடனே எல்லாரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, எல்லாருக்கும் கிடையாது. இப்போ 1000ல் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் பாவம் கேது காம உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பார். பொதுவாக கேது காம எண்ணங்களே கிடையாது, ஞானக்காரகன். ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது அப்படியே அது ஆப்போசிட்டாக வரும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் சைக்கிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. அதாவது ஒரு ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஜாதகத்திலே கேது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த 8ஆம் பாவ கேது என்ன பண்ணுவார், கோச்சார பிரகாரம் 8ஆம் பாவத்தில் கேது வந்து உட்காரும்போது அவங்களுக்கு ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. இல்யூஷனரி டிஸார்டர்ஸ், ஹாலுசினேஷன் டிஸார்டர்ஸ், இப்படிலாம் மேனியாக்கல் டிஸார்டர், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கதாங்க செய்து இந்த மனோரீதியான பாதிப்புகளில் அந்த மாதிரி டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அந்த கேத்துவை பசிஃபை பண்ணுறது மூலிமா அது நார்மல் ஆகிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அதுதாங்க பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குணமே ஆகாத பல நோய்களுக்கு காரகன் யாரு அப்படின்னா கேது பகவான். அந்த காரகனை காலை பிடிக்கும் போதே அந்த குணமே ஆகாத பல நோய்களில் ஒரு பேலியேஷன், பரவாயில்லப்பா முதல்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கேது 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் சமுதாயத்தில் ஒரு தலைக்குனிவு, ஒரு அசிங்கம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏங்க இப்போதாங்க சனி அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு, திருப்பி அதையே கேது செய்வாரா அப்படின்னா இல்லைங்க, இவர் ரொம்ப மைல்டாக தான் செய்வார். அதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, சரிங்களா? சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேத்துவை பசிஃபை பண்ணணும். கேத்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு வெள்ளை போர்வை, ஒரே போர்வை அதில் கருப்பு வெள்ளை கலந்துருக்கணும், இல்லைனா கருப்பு போர்வை வெள்ளை போர்வை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்னு செய்யணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து விநாயகரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். எப்பயுமே வந்து பாருங்கள் மகரம் நெத்தியில் குங்குமம் இல்லாமல் போவாதீங்க, இது கேத்துவை பசிஃபை பண்ணும். அதுக்கும் மேலே கேத்துவை பசிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்ம
நாய் வளர்க்கணும். என்னோட பதிவு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெளிவாவே தெரியும். கேதுவ பசிஃபை பண்ணோனே இவங்க நாய் வளர்க்க சொல்லுவாங்க அப்படின்னு. அதனால டாக்ஸ் வளர்ங்க. டாக்ஸ் வளர்க்கறதுக்கு வீட்ல இடம் இல்ல அப்படின்னாலும் அந்த ஷிட்ஸும் இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா? குட்டியூண்டு பப்பி மாரி இவ்ளூண்டே இருக்கும். அது வளங்க. அதுவும் முடியாது அப்படின்னா இருக்கவே இருக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் பாவம் எத்தனையோ வந்து பசியினால கஷ்டப்படுதுங்க. அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உடனே ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பிஸ்கெட் வாங்கி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இனிப்பு பிஸ்கெட் போடக்கூடாது. டாக் பிஸ்கெட் போடுங்க. இல்ல உப்பில்லாத தயிர் சாதம், இல்ல பால் சாதம் சர்க்கரை இல்லாம போடுங்க. கேது ஆத்மார்த்தமா சந்தோஷப்பட்டு சின்ன சின்ன நெகட்டிவ் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸையும் அவர் வந்து ஓவர் கம் பண்ணிடுவாரு. ராகு, கேதுனால நன்மைகள் மட்டுமே வரும். தீமைகள், கெடுபலன்கள் அப்படின்றது வரவே வராது. மகரம் ரொம்ப பட்டாச்சு. ஆக இந்த பரிகாரத்த கரெக்ட்டா செய்யுங்க. கெடுபலன்கள் அப்படின்றது கண்டிப்பா வரவே வராது. வாழ்த்துக்கள்.